யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே NGPM SMPM மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துதலையும், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். SMPM ஒரு மிஷனரி இயக்கம். நம்முடைய பாரத தேசத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு முறை கூட கேள்விப்பட்டிராதவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை அறிவிக்கிற ஒரு அமைப்பு. தெளிவாக கிராமங்கள் தோறும் எடுத்து சொல்லி இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களுக்கு சபைகளை உருவாக்கி விசுவாசிகளுடைய குழந்தைகளுக்கு விடுதிகள் அமைத்து குழந்தைகளை முறையாக படிக்க வைத்து இப்படி தேசம் எங்கிலேயும் சுமார் 24 மாநிலத்தில், நேபாள் நாட்டில் 6 மாநிலத்தில் சுமார் 197 மிஷனரிமார், 168 பணிமையங்கள் அமைத்து 138 விதமான மக்கள் இனங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறோம். இதுவரையிலையும் செய்த ஊழியத்தின் விளைவாக தேவனின் மாபெரும் கிருபையினாலே சுமார் 575க்கும் மேற்பட்ட கிராமங்களிலே சபைகளை உருவாக்குவதற்கும் சுமார் 5800 பேருக்கும் அதிகமான மக்களுக்கு திருமுழு கொடுக்கிறதற்கும் ஆண்டவர் உதவி செய்தார். ஒவ்வொரு வாரமும் பணிமையங்களிலே ஞானஸ்தானம் நடந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் ஞானஸ்தானம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தேசத்தில் 147 கோடி ஜனங்கள் வாழுகிறார்கள். நம்முடைய தேசத்தில் வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களும் எங்கே போனால் எனக்கு நிம்மதி கிடைக்கும், என் வீட்டில் இருக்கிற சாபம் எப்படி போகும், எனக்கு எப்படி சமாதானம் கிடைக்கும், எங்கள் வீட்டில் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, ஜான் ஏறினா முளம் சரிக்கு போகுதே, இந்த சாபக்கேடான நிலை எப்படி மாறும்னு சொல்லி ஒவ்வொரு இந்தியர்களும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களை, இப்படி அலைந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு நற்செய்தி, இயேசு உங்களுடைய அலைச்சலை பார்க்கிறார், உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார், உங்களுடைய உபத்திரவங்களை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பார்த்துடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. என் அன்புக்குரியவர்களை, இந்த மாபெரும் நற்செய்தியை நம்முடைய தேசத்துக்கு சொல்வதில் தேவன் எங்களை பயன்படுத்தி வருகிறார். பணிமையங்களில் மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பது, குருடர்கள் பார்வையடைவது, குஷ்டரோகிகள் சொஸ்தமடைவது என்பது அன்றாட நிகழ்ச்சிகள். அருமையானவர்களே, மகாராஷ்டிராவில் மாடியா என்ற மக்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களை பார்க்க போயிருக்கும்போது அங்கே ஒரு சகோதரியும் அவருடைய குட்டி குழந்தையோடு எழும்பி சாட்சி சொன்னார்கள். என்னுடைய 2 கிட்னியும் செயல்பட மறுத்து விட்டது, மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க, அதற்கு வேண்டிய பணம் கிடையாது, ஆகவே என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து என்னுடைய வீட்டிற்கு வந்தார், என்னை தொட்டார், என்னை குணமாக்கினார். நான் உடனே மருத்துவமனைக்கு போனேன். டாக்டர் இப்போ நல்லா இருக்குது, எந்த ஒரு பெயினும் இல்லை, மறுபடியும் செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னாங்க, உனக்கு இப்போ நல்லா சுகமாக இருக்குமான்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களை, இந்த செய்தியை என் ஜனங்களுக்கு நான் இப்பொழுது எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் அவரை நோக்கி பார்க்கிறோடைய வாழ்க்கையில விடுதலையை தருகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் நம்ம தேசத்தில் இன்னொரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நிறைய ஜாதக கோளாறு பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, நீ பிறந்த நேரம் சரியில்லை, ஆகவே உன்னுடைய ஜாதகம் சரியில்லை, உனக்கு இது நடக்காது, நீ சாபக்கேடான நிலை தான் இருக்கணும், உன் தலைவிதி இதுதான் அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் ஜனங்களை முடமாக்குகிற நிகழ்வுகள் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, கடந்த நாளில் கந்தமால் டிஸ்ட்ரிக்ட் ஒரிசாவில் இருக்கு, அங்கே போயிருந்தோம். ஒரு கிராமத்தில் ஒரு ஆலய பிரதிஷ்டை வைத்திருந்தோம். தசரத் பரதன் அந்த ஆலயத்தை எப்படி உருவானதுங்கிறத சரித்திரத்தில் சொல்லும்போது சொன்னார், எங்கள் குடும்பம் ஒரு மந்திரவாத குடும்பம், அது மாத்திரமல்ல 10-15 கிராமங்களுக்கு நாங்கள் தான் தலைவர்களாக இருந்தோம், நாங்கள் சொல்வதுதான் தெய்வ வாக்காக இருந்துச்சு. ஆனால் எந்த கிராமத்துக்கும் ரோடும் கிடையாது, கிராம மக்கள் பயங்கர தரித்திர நிலைமை. நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா மாங்கொட்டைகளை முன்னால் போட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப பசி எடுத்து தாங்க முடியாத நேரத்தில் அந்த மாங்கொட்டைகளை உடைத்து அதில் இருக்கிற அந்த வடுவை எடுத்து அதை வேக வச்சு சாப்பிட்றாங்க. இதுதான் எங்களுடைய நிலைமையாக இருந்துச்சு. விவசாயம் கிடையாது, ஆடு மாடு விருத்தி கிடையாது. இப்படி இருந்திருக்கிற வேலையில் தான் இன்னொரு மந்திரவாதி வந்தார். உங்கள் கிராமங்களில் இருக்கிற பிரச்சனைகளாக மாற்றிடுவேன், உங்களுக்கு இன்னொரு புதிய மந்திர சக்தியை சொல்லித்தரேன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மந்திர சக்தியை சொல்லி கொடுக்கறது போல் வந்து நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே இருந்தான். கேட்டுக்கிட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் சொல்லிட்டான், உங்கள் கிராமத்திலேயோ இல்லை உங்கள் குடும்பத்திலேயோ ஒரு நரபலி கொடுக்கணும், அப்படி கொடுக்கலன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் ரத்த வாந்தி எடுப்பீங்க, வயிறு வெடித்து செத்து போயிடுவீங்கன்னு சொல்லி எங்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஒரே மரண பயம். இப்படி இருக்கிற வேலையை தான் எங்களுடைய அருமையான மிஷினரி எங்கள் ஊருக்கு வந்தார்.
வந்து சொன்னார், இயேசுவை நம்புங்கள், எல்லா விதமான சாத்தானின் பிடியிலிருந்து உங்களை அவர் விடுவிப்பார். இயேசு மரணத்தை ஜெயித்து எழுந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லா மந்திர தந்திரங்களும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது என்கிறதை எங்களுக்கு தெளிவாக சொன்னார், சத்தியத்தை சொன்னார். அது மாத்திரம் இல்லை, அவர் எங்களுக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது தான் நாங்கள் பார்த்தோம், ஒரு விசேஷ மகிமை, ஒரு வல்லமை இறங்குகிறத பார்த்தோம். அன்புக்குரியவர்கள், அந்த நாள் தொடக்கம் பயமே எங்களை விட்டு போயிடுச்சு பார்த்துக்குங்க. மறுபடியும் பைபிள் கொடுத்தாரு, படித்தோம். படிச்சுட்டு அந்த பைபிளில் இருக்கிற சத்தியங்கள்லாம் நாங்கள் வாசிக்கன்னு உற்சாகமாக இருந்துச்சு. கடைசியாக பேப்டிஸ்ட் எடுத்து இப்போ ஒரு சபை உருவாக்கி இருக்கிறோம். அந்த தசரத் பர்தன் என்கிட்ட சொல்லும்போது, ஆனால் நாங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற விடுதலை பெற்றிருக்கிற விடுதலையை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துக்கும் நாங்கள் சொல்லணும். ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்தனுடைய கோயில் இருந்தால் மாத்திரம்தான் கிராம மக்களுக்கு விடுதலை கிடைக்கும். அவரை நோக்கி தினமும் பார்ப்பாங்க. அவங்க என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாங்களோ, என்ன கஷ்டம் இருக்கோ, வேதனை இருக்கோ, அவங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் பரிகாரம் கொடுக்குற இடம் இந்த தேவாலயம் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரன் சாட்சி சொல்லிக்கிட்டு இருந்தார். அன்புக்குரியவர்களே, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீர்ப்பாய்ச்சலான இடங்களில் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் சொல்லியிருக்காரு. எங்கே நீர்ப்பாய்ச்சல் நிறையா இருக்கும் அங்கே விதைச்சா கட்டாயம் நல்லா அறுவடை இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும். இயேசு சொல்லும்போது சொன்னார், அறுவடைக்கு கதிர்கள் ஆயத்தமாக இருக்கிறது, எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்னார். அன்புக்குரியவர்களே, சுமார் 312 அப்ளிகேஷன் எங்கள்கிட்ட இருக்குது பார்த்துங்க. நேபாளில் மாத்திரம் 32 அப்ளிகேஷன் இருக்குது. நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலம், பொல்லாத காலம். பிசாசு உலகையே வஞ்சித்து ஏமாற்றி எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி குறுக்கு வழியில் முன்னேறிடலாமான்னு சொல்லி துடிக்கிற ஜனத்திரர்கள் மத்தியில் என் அன்புக்குரியவர்களே, சரியான பாதைகளை சொல்லிக் கொடுக்கிறதற்கு ஆண்டவர் ஊழியர்களை ஆயத்தமாக வைத்திருக்கிறார். ஜெபியுங்கள் அன்புக்குரியவர்களே. ஆண்டவர் உங்களை ஏவுவார் என்றால் ஒரு மிஷினரி சப்போர்ட் பண்ணலாம் 3000 ரூபாய், ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கலாம் 600 ரூபாய், முழுமையாக பொறுப்பெடுத்த 1600 ரூபாய். அருமையானவர்களே, மிஷினரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 1000 ரூபாய் வாங்குகிறோம். ஆலயம் கட்டுகிறதுல 7 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் என்று சொல்லி வாங்குகிறோம். அருமையானவர்களே, 85 இடத்துல ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திபாரம் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்திருக்கும் பார்த்துக்குங்க. நம்ம நாட்டில் நிறைய குழந்தைகள் படிப்புக்காக காத்திருக்காங்க. அருமையானவர்களே, அவங்களுக்கு இந்த தமிழ்நாடு மாதிரி இலவச உணவும் கிடைக்கல. அது மாத்திரம் இல்லை, பள்ளிக்கூடம் போகிறதுக்கும் ஸ்கூல் எங்கேயோ இருக்கும், அவங்க கிராமம் எங்கேயோ இருக்கும், திரும்பி போக முடியாது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே தான் விடுதி அமைக்கிறோம், சில இடங்களில் டே கேர் சென்டர் வைத்திருக்கிறோம். அருமையானவர்களே, எங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்களும் உதவி செய்வீர்கள் என்றால், ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்கிறீன்னு சொல்கிறார். அருமையான ஒரு ஏழைக்கு ஒரு உணவு கொடுத்தோன்னா அது நம்ம இயேசுவுக்கு கொடுக்குற உணவு மாதிரி. அருமையானவர்களே, அந்த உணவை ஆண்டவர் உங்களுக்கு 1000 மடங்காக திரும்ப கொடுப்பார் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவுக்காக நம்ம யாரெல்லாம் என்ன செய்கிறோமோ அதை ஆண்டவர் 1000 மடங்காக நம்ம குடும்பங்களுக்கு அவர் திரும்ப தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அருமையானவர்களே, மாதந்தோறும் ஆத்மாவை தேடி என்கிற ஒரு பத்திரிகை இந்த ஊழியங்களை அறிந்து கொள்வதற்காக அனுப்புகிறோம். உங்களுடைய வாட்ஸ்அப் என்ன அனுப்பினீர் என்றால் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். மற்றபடி தபாலில் அனுப்பி வைக்கிறோம், முகவரி அனுப்பினால் அனுப்பி வைக்கிறோம். அருமையானவர்களே, மிஷன் இந்தியா 2030 சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்காக நாங்கள் ஜெர்மனி முயற்சிட்டு இருக்கோம். இதன் விளைவாக 100 மிஷன் சென்டர் உருவாக்கணும். ஒவ்வொரு சென்டர்ஸ் மூலம் 100 எவாஞ்சலிஸ்ட் உருவாக்கணும். அப்படின்னு அந்த 100 எவாஞ்சலிஸ்டும் ஒவ்வொரு 10 சபைகளை உருவாக்கணும்னு சொல்லி ஜெர்மனி அவங்கள உருவாக்கிட்டு இருக்கிறோம். இதற்காக நிறைய பயிற்சிகள் ஆங்காங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதத்தில் மாத்திரம் உத்தரகாண்ட், இன்னும் வெஸ்ட் பெங்கால், திரிபுரா பகுதிகளில் இந்த பயிற்சி மையங்கள் நடத்த இருக்கிறது. இதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேசத்தில் 2024 தேர்தலுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் இப்பொழுது சுவிசேஷத்தை எதிர்ப்பது இல்லை. மாறாக வீடுகளில் ஆராதனை நடத்தாதீங்க, கோயில் கட்டிடுங்க, ஆராதனை நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. ஆகவே ஜெபம் பண்ணுவோம். நம்ம ரொம்ப கடைசி காலத்தில் வாழ்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை ஆசிரியராக இருந்து ரிட்டையர்ட் ஆகுறீங்க, இல்லை கம்பெனியில் வேலை செய்து ஓய்வு பெறுங்க, நல்ல ஒரு கிராஜுவேட்டி கிடைக்கும். அதில் இருக்கிற தசம்பாகத்தில் நீங்கள் ஒரு ஆலயம் கட்டிடலாம் பார்த்துக்குங்க. செய்யுங்க. நிச்சயமாக அதை உங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய முதிர் வயதில் 1000 மடங்காக திரும்ப தருவார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தந்திருக்கிறார். ஆகவே பிள்ளைகள் சார்பில் மிஷினரிகளை அனுப்புகிற பணியில் நம்ம ஈடுபடலாம். அருமையானவர்களே, மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் பார்டரில் பாவ்ரா பீல் அப்படின்னு 2 விதமான இன மக்கள் வாழ்கிறாங்க. இதில் பாவ்ரா இன மக்கள் அங்கே கடவுளுடைய சந்ததின்னு சொல்கிறாங்க. ஆதியிலே கடவுள் உலகத்தை படைச்சார். உலக மக்கள் ரொம்ப பாவம் பண்ணி அவருக்கு விரோதமாக துரோகம் பண்ணதுனால அவர் கோபம் வந்துச்சு. அவர் உலகத்தை அழிச்சார். அப்படி அழிக்கும்போது 8 பேர், அதாவது எங்கள் குடும்பத்தை அவர் தெரிந்தெடுத்து ஒரு போட்டில் வச்சு பராமரித்து தண்ணியில் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஆனால் அந்த போட் இவங்களுடைய ஆராராத்
மலையில் தான் நின்றுச்சு. ஆரவல்லி மலை தொடர் அப்படி சொல்கிறாங்க. அந்த போட்டில் இருந்து வந்தவங்க தான் எங்கள் குடும்பம்னு சொல்லி சொல்கிறாங்க. நோவா தாத்தாவுடைய கதையை சொல்கிறாங்க. அருமையானவர்களே, ஆனால் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பன்னிக்கறி சாப்பிடுவாங்க. ஒரு கல்யாணம் பண்ண போனோம்னா நிறைய பன்னிக்கறி கொண்டு போகணும், நிறைய சாராயம் கொண்டு போகணும். 7 நாள் விழா நடக்கும். அந்த 7 நாள் செலவும் மாப்பிள்ளை வீட்டாரோட செலவு தான் பார்த்துக்குங்க. அந்த கடைசி நாளில் என்னைக்கா ஒரு நாள் அந்த மாப்பிள்ளை அவருடைய தோழரோடு வந்து மணப்பெண்ணை தூக்கி பல்லாக்கில் தூக்கி வச்சு ஒரே டான்ஸ் ஆடி கொண்டு போயிடுவார். இதான் உங்களுடைய பழக்கம் பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்கள், சின்ன வயசில் 10 வயசு 12 வயசில் பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிடுறாங்க. அப்புறம் சில நேரங்களில் கணவர்கள் இறந்து போனாச்சுன்னா காலில் வந்து விலங்கு மாட்டி விட்டுறாங்க, அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொல்லி. அருமையானவர்களே, அவர்களுக்கு மறுவாழ்வே இல்லாமல் ஆயிடுது பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களாகவே கல்வி ரொம்ப அவசியம் தேவை. அவர்களுக்கு ஒரு விடுதி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 15க்கு 10 என்கிற சைஸில், ஒரு 15க்கு 10 சைஸில் கட்டுறதுக்கு 1 லட்ச ரூபாய் தேவை. அருமையானவர்களே, 30 ஹால் கட்டணும் பார்த்துக்குங்க. நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஏவினர் என்றால் நடத்துங்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் SMBM ஊழியங்களுக்காக கொடுக்குற அந்த காணிக்கைகளுக்கு 80G எக்ஸப்ஷன் நாங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுப்போம். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அளவு கடந்த முறையிலே ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வங்கி எண்ணை தயவுசெய்து குறித்து எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, IFSC கோட் SPIN 0061767. எங்களுடைய தொலைபேசி எண் 9447375550 9043867550. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்களும் உங்களுக்காக கருத்தாக ஜெபிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையின் ஒழுங்கின்படி நாம் தியானிக்க வேண்டிய கருப்பொருள் ஹீலிங் இன் த சிக்னஸ், சுகவீனமானவர்களை முதலாவது சுகமாக்குங்கள் என்பது இந்த நாளிலே தலைப்பு. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களில் டாப் ப்ரியாரிட்டி கொடுத்தாருன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திக்கிறதுல அவர் மிகவும் வாஞ்சையோடு கூட இருந்தார். பார்த்துங்க, ஒரு நாள் அவர் ஒரு வீதியில் நடந்து போகிறாரு. ஒரு அம்மா, அவருக்கு இருந்தது ஒரே ஒரு மகன்தான், அந்த மகன் மரித்து போய்விட்டான் என்பதற்காக அந்த அம்மா மார்பில் அடித்து கொண்டு அழுது ரோட்டில் புரண்டு அவர்கள் கிறந்ததை பார்த்த உடனே, மகளே ஏன் அழுகிறாய், இனி அழாதே என்று சொல்லி அந்த மகளை அவர் திடப்படுத்தி விட்டு அந்த பாடை இறக்கி வைங்கன்னு சொன்னார். இறக்கி வச்ச உடனே, வாலிபனே எழுந்துருன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி அவர் தூக்கி நிறுத்தினார். பார்த்துக்குங்க, என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர். மனதுருக்கம் என்றால் ஒரு தேவையை பார்த்தாருன்னா அவருடைய உள்ள உடஞ்சிரும். பார்த்துக்குங்க, எதாயிலும் ஒன்று செய்யாமல் போக மாட்டார். இன்றைக்கும் கண்ணீரோட ரொம்ப வேதனையோட யாரெல்லாம் இயேசுவேன்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுறீங்களோ உங்களை நிச்சயமாக அவர் வீணாக விட மாட்டார். நீங்கள் கிறிஸ்தவங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எந்த வழிபாட்டில் இருங்க, ஆனால் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்களை கைவிடவே மாட்டார். பார்த்து, ஏன்னா அப்படிப்பட்ட மனதுருக்கும் நிறைந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற தேவைகளை சந்திக்கிறதுல அதிக அக்கறையோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வேத புஸ்தகத்தில் மோசே என்பவரை கர்த்தர் அவருடைய ஊழியத்துக்காக அழைத்ததை நான் பார்க்கிறோம். இது யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, 4வது அதிகாரம் 10லிருந்து 11 வரைக்கும். அப்போது மோசே என்ன சொல்கிறாரு, நீர் என்னை ஊழியத்தை அழைக்கிறீர், ஆனால் எனக்கு திக்குவாயி, எனக்கு மந்தவாயி, நிறைய நல்லா பேச வராது, நான் மந்த புத்தி உள்ளவன், இன்னும் நல்லா திறமையான ஆட்களை நீங்கள் கூப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஊமையனே நான் தான் படைத்தேன், செவிடனே நான் தான் படைத்தேன், குருடனே நான் தான் படைத்தேன், அவரவர்களுக்கு நான் எப்படி உதவி செய்யணுமோ நான் உதவி செய்வேன்ப்பா அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, ஒரு நாள் பைக்கில் ஒருத்தர் கையை நீட்டினார். நான் உடனே உட்காருங்க தம்பி அப்படின்னு உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனே அப்படியே பேசிக்கிட்டே போன உடனே பாஸ்டர் அப்படின்னாரு. எப்படி என்னைய பாஸ்டர்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னார். இல்லை, நீங்கள் பேசுகிறதையும் உங்களுடைய பார்த்தாலே உங்களை பாஸ்டர்னு தெரியுது, உங்கள் கடவுள் வந்து எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டாருன்னாரு. என்னன்னு கேட்டேன். எனக்கு கண் பார்வை இல்லைன்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்களுக்கு கண் பார்வையில் இருக்கலாம், எனக்கு கண் ரெண்டும் தெரியலாம், ஆனால் பாருங்கள், நீங்கள் உங்களை அறியாமலேயே என்னையை வந்து பாஸ்டர்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வை கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னா இது வேறு யாருக்கும் கிடையாது. இந்த காரியத்துக்காக நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி அவருக்காக பேசி ஜெபம் பண்ணி அவரை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைத்தேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அதிசயங்களை செய்கிறவர். மோசேனிடத்தில் என்ன சொல்கிறாரு,
நான் உன்னையை திடப்படுத்துவேன். நீ என்ன நிலையில் இருக்கிறியோ, என்ன பலவீனமாக நிலையில் இருக்கிறியோ, உன் பலவீனத்தை நீ ஒத்துக்கிட்டு நீ என்கிட்ட வா, நான் உனக்கு அதிசயத்தை நடப்பேன், நான் உனக்கு வாயாக இருந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்தை வாசித்தோம்னு சொன்னால், அருமையானவர்களே, அங்கே பவுல் என்பவருக்கு ஒரு விதமான ஒரு வியாதி பார்த்துக்குங்க. அவருடைய கண்களிலிருந்து மீன் செதில்கள் போல ஒரு கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். அந்த கண்ணீர் கொஞ்ச நேரத்தில் அப்படியே செதில் மாதிரி மாறிடும். இதெல்லாம் எடுத்து போட்டு சுத்தம் பண்ணி அவர் ஊழியத்துக்கு போகிறதுல ரொம்பவே கஷ்டப்பட்டார். அவர் முழு நேரமாக கர்த்தருக்காக ரொம்ப அர்ப்பணிச்சு செய்தார். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே, இந்த ஒரு பலவீனம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இதை என்ன விட்டு எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பவுலே, பயப்படாதே, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் உனக்கு பூரணமாக விளங்கும். ஆகவே உன்னுடைய பலவீனத்தை குறித்து நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லும்போது பவுல் என்ன சொல்கிறாரு, நான் அதை குறித்து அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணலை, ஆனால் இந்த பலவீனத்துக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பார்த்துங்க அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் சரி, இந்த நோய்களிலேயும் உங்களை இயேசு கிறிஸ்து பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களை கைவிடாத கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அருமையானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 10ஆவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு குருடனை அவர் சந்திக்கிறார். இந்த குருடனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கண்களும் கிடையாது, பிறவிலேயே அவன் குருடனாக இருந்தவன். அன்புக்குரியவர்களே, இவன் இயேசு அந்த வழியாக வராருங்கிறத பார்த்த உடனே ரொம்ப சத்தமாக கூப்பிட்றான். அவன் சுற்றி இருந்த ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, ஏன் இப்படி கத்துற, அவர் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா மனசில், நான் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறது இது கடைசி நேரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் இப்போ உட்கார்ந்துருக்கிற அந்த எரிகோ பட்டணத்தின் வாசலுக்கு பெயர் வெளிச்சத்தின் நகர். இந்த வெளிச்சத்தின் நகரில் இருள் நிறைந்து பார்வை இல்லாதவனாக குருடனாக நான் ஏன் வாழ வேண்டும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். அருமையானவர்களே, இயேசு இந்த வழியாக போகிறாரு, இன்னொரு முறை அவர் வரமாட்டார்னு எனக்கு தெரியும். ஏனென்றால் அவர் இப்போ எருசலேமுக்குள்ள போக போகிறவரை சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்ய போகிறாங்க. ஆக அவர் இனி வரமாட்டார். ஆனால் வந்திருக்கிற அவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், எனக்கு சுகம் கொடுக்கணும் தான் அவர் இந்த வழியாகவே வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி ரொம்ப விசுவாசத்தோடு கூட யார் என்ன வேணாலும் கத்துங்கன்னு சொல்லி மிகுந்த தைரியமாய் சத்தமிட்டு கதறினான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த பரிதிமை என்கிற அந்த குருடனுக்கு இருந்தது போல பலவீனங்கள் இருக்கலாம். உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை கேலியும் கிண்டலும் பேசலாம். பார்த்துக்குங்க, நீ ஏன் இப்படியெல்லாம் கிடந்து கத்திட்டு இருக்கிற, உன் ஜீவனை விட்டுடலாமன்னு சொல்லி கூட சிலர் வந்து உங்களை இலக்காரமாக பேசலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அதை குறித்து கவலைப்படாதீர்கள். உங்களை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர், உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கு அருகாமல் இருக்கு. அதனால தான் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க. பார்த்துக்குங்க, அப்படி நீங்கள் கேட்குறது உண்மைன்னா அவர் நோக்கி கூப்பிட்டு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்வார். அந்த பரிதிமைன்ற குருடன்ட்ட இயேசு வர்றாரு, தம்பி, நான் உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிற, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கிற அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்கிறான் தெரியுமா? அன்புக்குரியவர்களே, தன் கையில் இருந்த அந்த பழைய வஸ்திரம், பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த தட்டு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டான். பார்த்து, ஏன்னா என்கிட்ட பேசுகிற ஒருத்தர் இருக்காரு, அவர் மகிமையானவர், இனி இந்த பிச்சை எடுக்கிற தட்டுக்கு வேலையும் கிடையாது, இந்த அழுக்கு நிறைந்த வஸ்திரத்துக்கு வேலையும் கிடையாது, நிச்சயமாக அவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார்னு சொல்லி இயேசுவினிடத்தில் சொல்கிறார், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, உடைய வாழ்க்கையிலையும் ஏக்கங்கள் கண்ணீர்கள் இருக்கலாம். பார்த்துக்குங்க, வாழ்க்கை முழுவதும் தரித்திரம் இருக்கலாம், மாற்று வஸ்திரம் கூடுறதுக்கு வழி இல்லாமல் அழுக்கு வஸ்திரமாக இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மகிமையாக மாற்றுகிற ஆண்டவர். பார்த்துக்குங்க, இந்த பரிதிமேன்கிற குருடன்ற ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே, உன் விசுவாசம் உனக்கு ரட்சித்தது, நீ என்ன கேட்குறியோ நீ பார்வை அடைவாயாக என்று சொன்ன உடனே பார்வை ரெண்டும் அப்படியே தெளிவாக தெரிஞ்சு. பார்த்துக்குங்க அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த காலங்களில் யோவானுடைய சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, ரவி, நீங்கள் வந்திருக்கீங்க, நிறைய அற்புதங்களாக நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் மேசியான்னு ஒருத்தர் வருவார், அவர் வர்ற வரைக்கும் நான் காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறார் யோவான் ஸ்நானகன். அப்போ இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனுக்கு என்ன சொல்லி அனுப்புகிறார் தெரியுமா? யோவான், உங்களுக்கு ஒரு சல்யூட், நீங்கள் வந்த காலங்கள், வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக முடித்து விட்டீர்கள், வழியை ஆயத்தப்படுத்தி விட்டீர்கள், மனுஷகுமாரன் யார் என்பதை உலகம் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். தெளிவாக சொல்லிட்டு அவருடைய சீசர்கிட்ட சொல்லி விடுறாரு, மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள், குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள், எல்லாவற்றுக்கு மேலாக ஏழை எளியவர்களுக்கு
நற்செய்தி சொல்லப்பட்டு அவர்களுக்கு புது வாழ்வு கொடுக்கப்படும், புது துணிகள், புது வஸ்திரங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த செய்தியை யோவானுக்கு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி அனுப்பிட்டு, என் அன்புக்குரியவர்களை அவருடைய சீசர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரன் மகிமைப்படுவதற்கான வேலை வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உலகம் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நாமும் நம்முடைய ஆஸ்திகளை மண்ணோட மண்ணா போறக்காக வைக்கிறோமா, இல்லை என்றால் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நித்திய வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக நாம் நம்முடைய ஆஸ்திகளை சேர்க்கிறோமா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து சீரபோனிக்கியா என்கிற ஒரு பட்டணத்துக்கு போறாரு. இந்த பட்டணம் யூதேயா நாடு கிடையாது, அது ஒரு புற இனத்தவர்கள் குடியிருக்கிற ஒரு ஊர். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எப்படியாகிலும் அங்கே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். ஏனென்றால் அங்கே ஒரு மகள் கண்ணீரோடு அசுத்தாவினால் அலக்களிக்கப்பட்டு தினந்தோறும் வேதனையோடு தினந்தோறும் மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மகள் அங்கே இருக்கிறார்கள். இயேசு அங்கே போறாரு. அந்த மகளை சந்தித்த உடனே அந்த மகள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆண்டவரே, என் மகளுக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யணும். நிறைய நேரங்களில் அவளை அந்த பிசாசு தண்ணீரில் போய் அழுத்த போகுது, நிறைய நேரங்களில் தீ குளிக்கிறதுக்கு அவளை ஏவுது, தற்கொலைக்கு முயற்சிக்கிறாள். என் மகளுடைய மரண அவஸ்தையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கணுமேன்னு கேட்கும்போது இயேசு சற்று வித்தியாசம் ஒரு பதில் சொல்றார், மகளே, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுகிறது சரியல்ல அப்படின்னு என்ன சொல்றாரு. இந்த நற்செய்தி இஸ்ரவேலர்களுக்கு, எபிரேயர்களுக்கு, இந்த விடுதலை அவர்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. இது உனக்கு கிடையாதுமான்னு சொல்றாரு. ஒரு சின்ன டெஸ்ட் அது பார்த்துக்குங்க. ஆனால் அந்த அம்மா நல்ல ஒரு பதில் சொல்றாங்க, மெய்தான் ஆண்டவரே, நீங்கள் எப்போவுமே நல்ல காரியம் தான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த நாய்க்கு நீங்கள் சாப்பிடும்போது கீழே விழுற துணிக்கைகள் இருக்கிறத, கொஞ்சம் பருக்கைகள் இருக்க, ஒரு அரிசி கீழே விழுமை, ஒரு சோறு கீழே விழுமை, அதை சாப்பிட்றதுக்கு எனக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறா பார்த்துங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே இயேசு சொல்கிற, மகளே, உன் விசுவாசம் பெரியதம்மா, நீ என்ன விசுவாசித்திருக்கிறியோ அதன்படி உன் மகளுக்கு ஆக கடவுதுன்னு சொல்கிறார் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்கள், அந்த நிமிஷமே அந்த மகள் சுகமாகி விடுதலை பெற்றதை பார்க்கிறோம். சரித்திர ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சீரபேனிக்கிய ஸ்திரீயும் அந்த மகளும் அவர்கள் பெற்ற இந்த அற்புதத்தை வட ஆப்பிரிக்கா முழுவதும் போய் சொல்ல ஆரம்பித்தார்கள். வட ஆப்பிரிக்கா முழுவதும் நற்செய்தி பரவ ஆரம்பித்தது. அநேகர் ஜீவனுள்ள வாழ்வு பெற ஆரம்பித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, நாங்கள் வட மாநிலங்களில் நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த நற்செய்தி அறிவிக்கிற பணியில் இன்றைக்கு இந்த நற்செய்தி வேகமாக பரவுதுன காரணம் பார்த்தீங்கன்னா, அற்புதத்தை ருசி பார்த்தவர்கள் பார்த்துங்க. பஞ்சாபில் ஒரு ஆலய பிரதிஷ்டைக்காக போயிருக்கும்போது இந்த ஆலயம் எப்படி வந்துச்சு, எனக்கு இதை கொஞ்சம் சாட்சி சொல்லுங்கன்னு சொன்ன உடனே, அருமையானவர்களே, அந்த இடத்துல அவதார் சிங் அப்படின்னு ஒருத்தர் எழும்பி வந்தார் பார்த்துக்குங்க. அவர் கூட ஒரு வாலிப பிள்ளையை அப்படியே தூக்கி நிறுத்தினார். ஐயா, இந்த பிள்ளை மரித்து போய்விட்டால், அடக்கத்துக்காக எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டோம், சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் மிஷினரியானா வந்திருந்தார். அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என் மகளுடைய உடலில் லேசாக அசைவு தெரிகிறத நான் பார்த்தேன். உடனே எனக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு, இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர், என் மகளையும் எல்லாருக்கும் முன்பாக உயிரோடு எழுப்ப போகிறார் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு. அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கையில் தண்ணி எடுத்து என் முகத்தில் தெளிச்ச உடனே உயிரோடு எழும்பிட்டார். பாருங்க, அங்கே நிற்கிறா, இவங்க எல்லாரும் அதற்கு சாட்சி அப்படின்னு சொன்னார். அருமையானவர்களே, கதை சொல்வதற்கு அவங்க மத்தியில் நான் இதை சொல்லவில்லை. இயேசு இன்றைக்கும் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன். யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ அவருடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 33வது அதிகாரம் 3-6 வரைக்கும் வாசித்து பாருங்க. சொல்றாரு, தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அருமையானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப இப்படிப்பட்ட நோய்கள், பலவீனத்தில் நீங்கள் ரொம்ப முடங்கி போய் உங்களுடைய முழங்கால்கள்லாம் நடுங்கி, அருமையானவர்களே, நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கலாம் பார்த்துக்குங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் திடமனதாக இருங்கள், நீங்கள் பலப்படுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அருமையானவர்களே, சரீரத்தில் ஒரு நோய் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் தற்கொலை பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க பார்த்துக்குங்க. அருமையானவர்கள், அது முடிவு கிடையாது. உங்கள் சரீரத்தில் ஒரு நோய் இருக்கலாம், அதை தாங்குவதற்கு நீங்கள் கடவுள்கிட்ட பலன் கேட்கலாம். ஆண்டவரே என்னை சுகமாக்கும்னு சொல்லி கேட்கலாம் பார்த்துக்குங்க. அருமையானவர்கள், எனக்கு 61 வயசு ஆச்சு, சரீரத்தில் நிறைய பலவீனங்கள் உண்டு. என்றாலும் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடத்தில் கேட்குறதில், ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கும் அளவும் ஆத்துமாதாயம் செய்கிற ஊழியத்தை நான் செய்ய வேண்டும்.
என்னை பலப்படுத்தும். ஒரு நாளும் பலவீனமாகிட்டேன், இனி நான் ஊழியம் செய்ய முடியாது, இனி நிறைய பாரம் சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கலாம். அன்புக்குரியவர்கள், அது முறை அல்ல. ஆனால் நம்மை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. சாத்தான் பலவீனப்படுத்துவான், உண்மைதான். அதற்காக நம்மை மாய்த்து கொள்ள வேண்டும், இனி வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா நமக்கு என்ன மார்க்கம் இருக்கிறது? யோசித்து பாருங்கள். உங்களை வாழ வைத்த ஆண்டவர், உங்களை இந்த பூமியில் மரமாக நட்டு வச்ச ஆண்டவர் அதற்கு நிச்சயமாக தண்ணி ஊற்றுவார் பார்த்துக்குங்க. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க? அருமையானவர்களே, கோயம்புத்தூரில் ஜெயபிரகாஷ் அப்படின்னு ஒருத்தரை சந்தித்தேன். அருமையானவர்களே, அவர் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் நடத்தினார். ரொம்ப கிராண்டாக அவருடைய பிஸ்னஸ் நடக்கும் பார்த்துக்கணும். எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அது விஷயமாக தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். கடைசியாக தான் இந்த பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால், பிரதர் எனக்கு 2 காலம் கிடையாது, நான் ஊனம். ஆனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, தொழில் செய்வதற்கும் இந்த ஊனத்துக்கும் சம்மந்தமே இல்லையே. ஆகவே நிறையா படிக்க ஆரம்பித்தேன். கடைசியாக டிசைனிங் படிக்க ஆரம்பித்தேன். பிரிண்டிங் தொழிலில் எப்படிலாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை இன்வால்வ் பண்ணலான்னு சொல்லி நான் பிளான் பண்ண ஆரம்பித்தேன். அதெல்லாம் என்னுடைய மிஷினரிஸை நான் போட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஒரு நாள் என்னுடைய முடவத்தை குறித்து நான் யோசிக்கிறது இல்லைன்னு சொல்லி சொன்னார் பார்த்துங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் ஏதாவது பலவீனம் இருக்குது, ஏதாவது நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் மரணத்தை ருசி பார்த்துக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசித்து பாருங்க. உங்களுடைய நோய்கள் நிமித்தம் அவர் சிலுவையில் அறையப்பட்டார், உங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவருடைய உடல் முழுவதும் காயப்படுத்தப்பட்டது. முடிவில் எழுதியிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நீங்கள் குணமாகிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 Peter 2:24லையும் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நீங்கள் குணமாகிறீர்கள் என்று எழுதியிருக்கு. அப்படின்னா ஒரு தெய்வீக ஆரோக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். கவலைப்படாதீங்க. விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்த உங்களுக்கு நான் செபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் உம்முடைய ஊழியர்களை, உம்முடைய சீசர்களை ஊழியத்துக்காய் அனுப்பும் பொழுது மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள், சுகவீனமானவர்களை சுகப்படுத்துங்கள், அசுத்த ஆவினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுங்கள். வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்து அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் தேவரீருடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தினீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் மனம் சோர்ந்து போய் உடைந்து போய் கண்ணீரோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை ஆண்டவரே நீ திடப்படுத்தும். ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் உம்முடைய வல்லமை அவர்கள் மேலே இறங்கட்டும். செயல்பட மறுக்கிற அவயங்கள் செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் துடைத்தருளும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு சாபம் இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் தவிக்கிறார்களோ அவருடைய சாபக்கேட்டை நீர் மாற்றி போடும். நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் பராமரிப்பு நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?